யாராவது பிட்டடிக்க நினைச்சிங்க தொலைச்சு போடுவேன் தொலைச்சி. பாப்பா பூஜை முடிஞ்சாமா? முடிஞ்சிருச்சு சார். விநாயகரை கொண்டு போய் அவர் இடத்துல உட்கார வைக்கலாமா? ஓகே சார். இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? என்கிட்ட இல்லடி. என்கிட்ட இல்லை. என்னடா என்னடா தள்ளி உட்காரா தள்ளி உட்காரா. சார் இது ஏன் எப்படி வாமா? டேய் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். கண்ணுல விளக்கணை ஊத்திட்டு வந்திருக்கேன். பார்த்து எழுதுன வெளியே அனுப்பிச்சிருவேன். பாப்பா அவனுக்கு காட்டாம எழுதுமா. சே எங்க பேப்பர் டேய் என்ன வெளியே போகணுமா? அந்த பயம் இருக்கட்டும். லாஸ்ட் 10 நிமிஷம் தான் இருக்கு. யாராவது பார்த்து எழுதுன்னு நினைச்சிங்க தாராளமா பார்த்து எழுதிக்கிங்க. என்ன முறைக்கிறான்? எழுதி கிழிச்சது போதும். டேய் அவ பேப்பரை ஏன்டா போடுங்க? இந்த பேப்பரே எந்த தான் சார். பிடிங்க சார் பிடிங்க சார். கடைசி 10 நிமிஷமாவது பார்த்து எழுதாம பார்த்துக்கோங்க சார். இவ்வளவு நேரம் பார்த்து தான் எழுதிட்டு இருந்தாங்களா? மாட்டாம எழுதிட்டோம். என்னங்க இப்படியா பண்ணுவீங்க? நீங்க பார்த்து எழுதுனீங்க ஓகே, மற்றவங்களுக்கு எதுக்குங்க பாஸ் பண்ணி விட்டீங்க? எல்லா ஆன்சரும் ஒரே மாதிரி இருந்தால் மாட்டி போடலங்க. ஒரே மாதிரி எழுதினா தானே? பின்ன எப்படி பார்த்தாலும் நீயும் மிஸ்டேக் பண்ணி தான் எழுதியிருப்ப. நீ எழுதுனது அப்படியே எழுத நாங்க என்ன முட்டாளா? இங்க பாரு, பிட் அடிக்கும் போது நாங்களே 2 மிஸ்டேக்கோட தான் எழுதுவோம். எங்களுக்கு 100க்கு 100 மார்க்ஸ்லாம் வேணாம், 70 80 ஓகே. தப்பு எப்படிங்க இவ்வளோ தைரியமா பண்றீங்க? ஆக்சுவலி இங்க தப்பா வாழ தைரியம் தேவையில்ல, உண்மையா வாழ தான் தைரியம் தேவை. ஓகே பாய்டா. பாய் பாய் ஜென்னி. பாய்.
ஆனால் இந்த வேலையை மட்டும் நம்ம திருச்சியில் இருக்கிற குணாவோட தம்பி செல்வத்திட்டு கொடுத்து பண்ணுவோமாண்ணே? டேய், திருச்சி குணாட்ட போயிட்டு தாண்டா நம்மகிட்டே வந்திருக்கானுங்க. அதில் அவ்வளோ பெரிய வில்லங்கம் இருக்குது. நாமளே இந்த வேலையை இறங்கி முடிப்போம். அப்போனா இந்த மர்டருக்கு ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களாண்ணே? டேய், எப்பயும் போல் இந்த மர்டரையும் எவிடன்ஸோட தான் பண்ணுறோம். ஏண்ணே? அந்த எவிடன்ஸை வச்சு ஆடிட்டர்கிட்ட 50 கோடி கேட்போம். 50 கோடியா? ஆடிட்டர்கிட்ட ஏதுன்னு 50 கோடி? டேய், இந்த ஆடிட்டர் செத்து போன மினிஸ்டர் பழனிசாமியோட பினாமி. அவரோட பிளாக் மணி 100 கோடிக்கு மேலே இந்த ஆள்கிட்ட தான் இருக்கு. இது மினிஸ்டர் ஃபேமிலிக்கு கூட தெரியாது. சூப்பர்ண்ணே. ஐயோ டேய், என் பொண்டாட்டிடா, கொஞ்சம் அமைதியா இருங்கடா, பேசாதீங்கடா. குட்டியானே பேசாதடா, பேசாதடா. அதான் பேசவே இல்லையடா. பிடிச்சிருவாளே. பிரதர் அண்ட் ஆல் பிரதர்ஸ் ப்ளீஸ் கோஆபரேட். என் பொண்டாட்டி ஃபோன் பண்றான். ப்ளீஸ் 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 கொஞ்சம் அமைதியா இருங்க. பொண்டாட்டி ஃபோன் பண்றலாம், கொஞ்சம் பேசாம இரு. பிரதர், உங்க வாட்ச் பேசணும், அப்புறம் கழுவிக்கிறலாம். பொண்டாட்டி ஃபோன் பண்றான், கொஞ்சம் அமைதி. மாஸ்டர் டேய், சகப்பு சட்டை, பேசாம இருங்கடா. ஹலோ, எங்க ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு இருக்கியா? ஒயின் ஷாப்னு சத்தம் வராதா? ம், என்ன பேசுற? அதான் நான் பார்த்தேன். எங்க இருக்க? ஆபீஸ்ல. வரும்போது பேம்பஸ் வாங்கிட்டு வா. இன்னுமா பேம்பஸ் போடுற? விளக்கமாறு பிஞ்சிரும். ஒழுங்கா நான் சொல்றத வாங்கிட்டு வா. அப்படியே குழந்தைக்கு பால் பாக்கெட் ஒன்னு வாங்கிட்டு வந்து. சரிடா. எவ்வளவு நேரத்துல வருவ? ஷார்ப்பா 1 ஹவர்ல வந்துருவேன். அரை மணி நேரத்துல சீக்கிரம் வா. ஓகே. ஷபா, இன்னைக்கு தப்பிச்சாச்சு. தேங்க்யூ 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 யுவர் கோஆபரேஷன். தம்பி ஆரம்பிடா. மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், கண்டினியூ. டேய் தாடி, நீ கலவரத்தை கண்டினியூ பண்ணு. ஓகேண்ணா. எங்க ஏரியால வந்து இந்த ஒற்றுமை மட்டும் இந்தியாவில் எல்லாருக்கிட்டையும் இருந்துச்சு, நாடு எப்பவோ வல்லரசா இருக்கும்டா. சரிடா டே, நான் ஒரு 1 ஹவரில் வந்துடுறேன். ஏய் நில்றா. டெய்லி ஷார்ப்பாக 8 மணிக்கு கிளம்புறிய, எங்கே போகிற? அண்ணனை பிக்கப் பண்ணுண்டா. நான் நம்ப மாட்டேன். டேய், அவன் சொல்கிறது உண்மைதான்டா, விடு. எனக்கு நம்பிக்கை இல்லை. மாப்பிள்ள, நம்பிக்கை தாண்டா வாழ்க்கையே. மாதா பிதா குரு, இந்த வரிசையில் நமக்கெல்லாம் தெய்வம் கிடையாதுடா, நண்பன். சரி மச்சி, கிளம்புறேன். சீக்கிரம் வந்துரு. சொல்லுங்கண்ணா. சார் எப்படி வருவீங்களா இல்லை நான் கௌசில கூட கிளம்பட்டுமா? இந்த இப்போ வந்துடுறேண்ணே. கரெக்டாக சொல்லுடா, எவ்வளோ நேரம் ஆகும்? வரண்டி, வெயிட் பண்ணு. சரிடி, நீ கிளம்பு, சார் வராரு. வீடு வந்துச்சு இறங்கு. பாய்டா. பார்த்து போ. காலைல பார்க்கலாம். டேய், சரகு காலி ஆயிடுச்சு, ஒரு கட்டிங் சொல்லு. டேய், ஒரு கட்டிங் சொல்றா. சரி, குவார்டர் சொல்லி எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறோம். ஆமாண்டா. அது இன்னும் என் பேசினாலே எனக்கு காது கேட்க மாட்டேங்குதுடா. ஹலோ, சொல்றா புது மாப்பிள்ள. மச்சி ஏமாத்திட்டாடா. என்னாச்சுடா? மேரேஜ் நடக்காதுடா மச்சி, நடக்காது. என்ன பிரச்சனைடா? எல்லாம் முடிஞ்சு போச்சுடா. சரி, நீ பீச் ரெசார்ட்டுக்கு வந்துரு, அங்கே பேசிக்கலாம். மனசாட்சி இல்லாம மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு போயிட்டாடா. அவன் சாடிஸ்டா, அவன் இடியட்ரா, சரியான ராஜி. டேய் நித்ரா படாங். மச்சான், லைஃப்பை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோ. உனக்கு நான் சொல்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம தலைவர் சொல்கிறத கேளு.